மும்மொழி கொள்கைக்கு எதிராக சென்னையில் பெண்கள் கோலமிட்டு எதிர்ப்பு தெரிவித்த வீடியோவை பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹிந்தியை ஒழிப்பது கட்டாயம் என்று பாரதிதாசன் எழுதிய கவிதையை மேற்கோள் காட்டியுள்ளார். அயப்பாக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் கோலங்கள் மூலம் ஹிந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது குறித்த செய்தியை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துன்பம் கொடுக்க வந்த ஹிந்தி மொழியே என்றும் அதன் சூழ்ச்சி தங்களிடம் பலிப்பதில்லை என்றும் பாரதிதாசன் எழுதிய கவிதையை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பேசும் தங்களிடம் ஹிந்தியை புகட்டுவது கட்டாயம் என்றால் அதை ஒழிப்பதும் தங்களுக்கு கட்டாயம் என்ற பொருள்படும் கவிதையை பகிர்ந்து ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் என்ற ஹேஷ்டேகை பதிவு செய்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் தேயிலை தோட்டத்திற்குள் குட்டியுடன் யானை உலா வந்ததால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். தனியார் தோட்டத்தில் வழக்கம் போல 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்து குட்டியுடன் வெளியே வந்த யானை தேயிலை தோட்டத்தில் மெதுவாக நடந்து சென்றது. தகவல் அறிந்த வனத்துறையினர் அப்பகுதியில் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜவாஹிருல்லாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக ஜவாஹிருல்லா சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5000 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. பாப்பம்பட்டியில் உள்ள அரவிந்த் என்பவரின் குடோனில் எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது 5145 லிட்டர் எரிசாராயம் சிக்கியது. இது தொடர்பாக ரஞ்சித் குமார், பிரபாகர், ஜான் விக்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செட்டிசத்திரம் கிராமத்தில் ஆதிதிராவிடர் மக்கள் இடுகாட்டிற்கு செல்ல பாதை வசதி இல்லாமல் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மயானத்திற்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள நிலங்கள் பட்டா போட்டு விற்பனை செய்து விட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் அண்மையில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை கொண்டு செல்ல நில உரிமையாளர்கள் அனுமதிக்கவில்லை என்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் மூதாட்டியின் சடலத்தை கட்டிலில் கட்டி மேடு பள்ளமான பாதையில் உறவினர்கள் சுமந்து சென்று எரியூட்டினர். திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பாலாலயம் நடத்தப்பட்டு அதன் பின் ஏப்ரல் மாதம் முதல் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்.